இடுப்பு வலியோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்க இடுப்பு வலிக்கான உண்மையான பிரச்சனை என்ன? இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ்னால ஷியாட்டிகா பெயின், அதாவது இடுப்புல இருந்து கால் வரைக்கும் குடைச்சல், வலி, மரத்துப்போற உணர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா? இது ஷியாட்டிகானால தான் வருதா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வலியை சீக்கிரம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்க உட்கார்ந்துருக்க முடியல, அதிக நேரம் உட்கார்ந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது, அந்த வலி கால் முழுக்க போற மாதிரி கூட இருக்கு, இடுப்பு பயங்கரமா குடையுது, இல்ல நான் எப்பவுமே ஒரு வலியோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் வேலையே உட்கார்ந்து பாக்குறது தான், நான் எப்படி இந்த வலியில இருந்து விடுபடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல சொல்ல போறேன். அதே மாதிரி லோடு தூக்குறவங்க, என்னோட வேலையே கீழ இருந்து வெயிட்ட குனிஞ்சு தூக்கி தூக்கி ஏத்துறது தான். அது மர வேலையோ இரும்பு வேலையோ என்ன வேலையோ நீங்க பாக்குறது குனிஞ்சு வெயிட்ட தூக்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கை அதை சார்ந்ததா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்க இடுப்பை பாதுகாப்பா பாத்துக்கணும், சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இடுப்பு வலினால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இடுப்பு வலியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தினம்தோறும் நீங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் கோர்ஸ்ல தினமும் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்ற எக்ஸசைஸ் பிளான் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் பிளானோட அதை எப்படி பண்ணணும்ன்ற டெமான்ஸ்ட்ரேஷனையும் நானே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் கோர்ஸ் பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலாவை onelastmove.comல பார்த்து பயன்பெறுங்க. சரி வாங்க, இப்ப வலியோட இருக்கும்போது நம்ம எப்படி அந்த வலியை சீக்கிரம் சரி பண்ணலாம், அந்த வலி எதனால வந்திருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் இடுப்பு வலினாலே எனக்கு டிஸ்க் பிரச்சனை இருக்கு, இது ஷயாட்டிக்காவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறீங்க. உங்க வலி ஷயாட்டிக்கானால தான் வருதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சிம்பிளான டெஸ்ட் சொல்றேன். அதை பண்ணி பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இந்த மாதிரி நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. நான் கீழே படுக்கிறேன், நீங்க கீழே படுக்க வேண்டாம். பெட்ல படுத்துட்டு முட்டியை மடக்காம நேர காலை எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்குங்க. இப்படி தூக்கும் போது ஷயாட்டிக் நர்வ் ஸ்ட்ரெச் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஷயாட்டிக்கா இருந்தது அப்படின்னா அந்த பெயினோட சிம்டம், அதாவது இடுப்புல இருந்து கால் முழுக்க வலி, குடைச்சல், எரிச்சல், மரத்து போற உணர்வு, ஷாக் அடிக்கிற மாதிரி போகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்க 2 காலையுமே தூக்கி பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த காலில் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஷயாட்டிக்கா ஒரு சைடு தான் வரும், அதுதான் ஷயாட்டிக்கா. உங்களுக்கு 2 கால்லையுமே வலி, மரத்து போற உணர்வு, குடைச்சல் இருக்கு அப்படின்னா அது ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ அடுத்த டெஸ்ட், இந்த மாதிரி உங்க 2 கையும் நார்மலா அப்படி சைட்ல தொங்க விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சா கையை பின்னாடி கூட கட்டிக்கலாம். கட்டிட்டு கால் அப்படி நீட்டும் போது உடம்பு எந்த அளவுக்கு கூன் போட முடியுமோ கூன் போட்டு குனிங்க. இப்படி பண்ணும்போது ஷயாட்டிக் நர்வ் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுலயுமே உங்களுக்கு ஷயாட்டிக்காவா இருந்ததுன்னா 2 காலுக்கும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷயாட்டிக்காவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இடுப்புல இருந்து வலி கால் முழுக்க போகும், குடைச்சல், மரத்து போற உணர்வு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்க பிரச்சனை ஷயாட்டிக்கானால கிடையாது, வேற என்ன பிரச்சனையா இருக்கும். இந்த லோவர் பேக்ல மட்டும் உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா இது எரெக்டார் ஸ்பைனியம் மசிலோட ஸ்ட்ரெயினா இருக்கும். நம்ம அதிக நேரம் உட்காரும் போதும் அதிக வாட்டி குனிஞ்சு நிமிரும் போதுமே இந்த மசில் நம்ம ஸ்பைனை மேல தூக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அப்போ இதுல எக்ஸ்ட்ரா லோட் போயிட்டு இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்தது இந்த எஸ்ஐ ஜாயிண்ட், இந்த மேல் உடம்பும் கீழ் உடம்பும் சேர்ற இடம் தான் இந்த எஸ்ஐ ஜாயிண்ட்னு சொல்லுவோம். நீங்க கையால தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும், 2 குழி இப்படி இருக்கும் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஏரியா தான் எஸ்ஐ ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இதுலயுமே அதிகப்படியா நம்ம குனிஞ்சு நிமிரும் போது அதிக நேரம் உட்காந்து டிராவலிங் அந்த மாதிரி டைம்ல உட்கார்ந்து இருக்கும் போதுமே ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுலயுமே இன்ஃப்ளமேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு பெயின் ரேடியேட் ஆகும், அதாவது இடுப்புல இருந்து தொட வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் கால் முழுக்க போகாது. அதே மாதிரி இங்க இந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த பாருங்க, இந்த சின்ன மசில் தான் பைரிஃபார்மிஸ்ன்னு சொல்லுவோம். இது இங்க போற ஷயாட்டிக் நர்வ் அழுத்தி கூட கால் முழுக்க ஷயாட்டிக்கா மாதிரியான சிம்டம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல இன்னும் டீப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் பத்தி டீடைலா போட்டிருக்கேன், அதை பார்த்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ உங்க வலி எதனால வந்தது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கும். இப்போ நம்ம அதை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸசைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஒரே மாதிரியான பயிற்சி எல்லார் உடம்புக்கும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் சொல்யூஷனா அமையாது. இதை முயற்சி பண்ணி பாருங்க. வலி ஏதாவது வர மாதிரி இருந்தா பிரச்சனையை அதிகப்படுத்திக்காதீங்க, இது உங்களுக்கான பயிற்சிகள் இல்லை. இப்ப நாம என்ன பண்ணணும்னா, வலி அதிகமா இருக்கும்போது இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா வேலையையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். குறிப்பா முதுகுக்கு. இப்ப அதிக நேரம் உட்கார்றதா உங்க வேலைன்னா உட்காராம ரெஸ்ட் கொடுக்கணும். அதிக நேரம் உட்கார்றதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும், கொஞ்ச நேரம் படுக்கணும், கொஞ்ச நேரம் நடக்கணும்னு சொல்லி எல்லா மூமெண்ட்டையும் பண்ணி ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்டோட சேர்த்து ஜென்டல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அதை தான் நான் இப்போ எக்ஸசைஸா சொல்ல போறேன். அதோட ஹாட் பேக் ஆர் ஐஸ் பேக், ஒரு ஸ்பாட்ல மட்டும் சிவியர் பெயின் இருக்குன்னா ஐஸ் பேக் கொடுங்க, மொத்தமா பேக் ஃபுல்லா பெயின் இருக்குன்னா ஹாட் பேக் கொடுங்க. ஸோ இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வலியை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ ஜென்டல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு பாதத்தை இப்படி கீழே மேல அசைங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ் பொறுமையா கீழே மேல அசைச்சிங்கன்னா இது பிளட் சர்க்குலேஷன் உங்க காலுக்கு நல்லா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பொறுமையா
காலை பெண்ட் பண்ணி நீட்டுங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ். இதுவுமே ஜென்டிலா தான் பண்ணணும். ரொம்ப பொறுமையா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு 10 முறை, இந்த காலுக்கு ஒரு 10 முறை பொறுமையா வலி அதிகமாகாம பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 10 முறை 2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து அப்படியே சைடில் திரும்பி படுத்துக்கோங்க. சைடில் திரும்பிட்டு காலை வந்து 45 டிகிரி பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக காலை ஓப்பன் பண்ணி டவுன் பண்ணணும். எல்லா எக்ஸசைஸுமே பெட்ல படுத்துட்டு பண்ணுங்க. தரையில படுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பண்றதுனால. ஸோ இந்த மாதிரி இந்த சைடுக்கு 10 முறை பண்ணிட்டு அப்புறம் அடுத்த பக்கம் திரும்பி படுத்துட்டு அதே மாதிரி 45 டிகிரி காலை பெண்ட் பண்ணிக்கணும். 10 டைம்ஸ் இந்த சைடுக்கும் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி 10 டைம்ஸ் 2 சைடுக்கும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நேராக படுத்துக்கோங்க. நேராக படுத்துக்கிட்டுமே இந்த மாதிரி 2 காலையும் ஒட்டி வச்சுட்டு பொறுமையா காலை இப்படி விரிக்கணும், திருப்ப சேர்க்கணும். இப்படி ஒரு 10 முறை பண்ணுங்க. இதுவுமே இடுப்புக்கு ஒரு ஜென்டிலான மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்லோவா பண்ணணும், வேக வேகமா பண்ணக்கூடாது. ஸோ இப்படி 10 டைம்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி 2 காலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கையை அப்படி தூரம் வச்சுட்டு பொறுமையா ஸ்பைனை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும். இந்த ரொட்டேஷன்லயும் ஒருவேளை உங்களுக்கு சிவியரா பெயின் வருது அப்படின்னா இந்த எக்ஸசைஸை பண்ணாதீங்க. பட் நிறைய பேருக்கு இது ரிலீஃபா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பெயின் இருந்ததுன்னா பண்ணாதீங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் 1 1 அப்படின்ற கவுண்ட்ல 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அதிக நேரம் உட்கார்ந்துருக்கவங்க வலி இல்லாம உட்கார்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதிக நேரம் உட்கார்றதுக்கு எந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உங்களோட எரெக்டார் ஸ்பைனல் மசில். அந்த மசிலை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ நீங்க வலியோட இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன அந்த ஜென்டில் மூவ்மெண்ட்ஸும் ஹாட் பேக் ஆர் ஐஸ் பேக் கொடுத்து வலியை ஃபர்ஸ்ட் குறைச்சிருங்க. வலி நல்லா போனதுக்கு அப்புறம் குறிப்பா பிலோ 20%, வெறும் 20% தான் வலி இருக்கு, ரொம்ப நேரம் உட்காந்தா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் வருது அப்படின்னா நீங்க இப்ப நான் சொல்ற எக்ஸசைஸை பண்ணுங்க. இந்த மாதிரி குப்புற படுத்துக்கோங்க. குப்புற படுத்துட்டு 2 கையும் இப்படி பட்ல வச்சுட்டு பொறுமையா உங்க முதுகை மட்டும் டைட் பண்ணி நெஞ்சை நிமித்துங்க. ஸோ நெஞ்சை நிமித்துங்க, கீழே விட்டுருங்க. நெஞ்சை நிமித்துங்க, கீழே விட்டுருங்க. தலையை இப்படி தூக்கிட்டு இப்படி இறக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான், பட் தலைக்கு பண்ணாதீங்க. உங்களோட கீழ் முதுகு மசில்ஸ் வேலை செய்யணும். ஓகே, அந்த மாதிரி முதுகை தூக்கி நெஞ்ச மேலே தூக்கிட்டு விட்டுருங்க. இப்படி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவியர் பெயின் இருந்தால் 5 டைம்ஸ் பண்ணுங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை சுத்தமா அந்த மாதிரி தூக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் படுத்திருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி 2 கையை வச்சுட்டு இதே மாதிரி ஜஸ்ட் 40 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்து நிறைய நேரம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பெயின் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு இது மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு 40 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணாலே போதும். ஸோ இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நின்றுட்டு 2 கையும் உங்களோட ஃபோர்ஹெட் நெத்தியில் வச்சுக்கோங்க. அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. பொறுமையாக குனியணும். உங்கள் இடுப்பு தூரத்துக்கு இல்லை, உங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் ஈஸியாக போக முடியுதுன்னா அந்த தூரம். ஸோ பாஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே நிமிருங்க. 1, இடுப்பு இப்படி கூன் விழக்கூடாது. ஸோ கூன் போடாம நான் சொன்ன மாதிரி பாதி தூரம் கூனிங்க, திருப்ப எழுமுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 5 டைம்ஸ் இனிஷியலா பண்ணி பாருங்க. அடுத்த நாள் வலிக்கலைன்னா 5 10 டைம்ஸா மாத்துங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். நம்ம பேக்குக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி கீழே படுத்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்குமே வந்து நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஒன்று சிம்பிளான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே கூட போதும். 2 காலையும் இப்படி இழுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க 90 டிகிரி. ஸோ கால் வந்து இப்படி L ஷேப்பில் இருக்கணும். 90 டிகிரி வச்சுட்டு கையை ஷோல்டருக்கு நேராக நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு பொறுமையாக ஒரு காலை கீழே டச் பண்ணுங்க. உங்களோட குதிக்கால் டச் ஆகணும். ஆப்போசிட் சைடு இப்போ லெஃப்ட் காலை கீழே டச் பண்ணும்போது ரைட் கையை இங்கேருந்து பின்னாடி கொண்டு போயிடுறேன். திருப்ப அப்படியே 2த்தையும் ஒரே டைம்ல மேலே கொண்டு வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது ரைட் காலை கீழே கொண்டு போறேன், லெஃப்ட் கையை மேலே கொண்டு போறேன். ஸோ இந்த மாதிரி 10 முறை. இதுல வந்து லோவர் ஆப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், உங்க கோர் மசிலுமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ 1 1 2 2 3 3. இந்த மாதிரி உங்களோட மொத்த கோர் மசில்ஸையுமே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே உங்களுக்கு லோவர் பேக் அண்ட் கோர் இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது
இப்ப கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறவங்க, நீங்க உங்க வேலையே வெயிட் தூக்குறதான்னும் போது, ரொம்ப நாளைக்கு இந்த வேலைய பார்க்கறதுக்கு இடுப்பு ஆரோக்கியமா வச்சுக்க என்ன பண்ணணும்? இதுல முதல் விஷயம் நீங்க குனிஞ்சு இப்படி தூக்கிட்டு வெயிட்டோட இப்படி திரும்புற இந்த ட்விஸ்டிங் ஆக்ஷன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து மாத்திக்கணும். நீங்க இங்க இருந்து இப்படி தூக்கி இப்படி வச்சீங்கன்னா, அந்த ட்விஸ்டிங் மூவ்மெண்ட்ஸ்லயும் ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம். கீழ இருந்து தூக்குறதுமே இப்படி குனிஞ்சு இப்படி எடுத்தீங்கனாலுமே ஸ்பைன் வந்து டேமேஜ். குறிப்பா நான் இந்த மாரி நெறைய லோடிங் ஒர்க் பண்றவங்களுக்கு பார்த்திருக்கேன். ஸோ சிவியர் டிஸ்க் டேமேஜ வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஈவன் யூரின் மோஷன் கண்ட்ரோல்லாம் போற அளவுக்கு கூட இந்த மாதிரி குனிஞ்சு ஹெவி லோடிங் பண்ணி பிரச்சனைகளை வர வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக் எப்படி ஒரு விளையாட்டை வந்து நம்ம காயம் படாம விளையாடுறோமோ அந்த மாதிரி நம்ம வேலையும் காயம் படாம பண்றதுக்கு டெக்னிக் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதை எப்படி பண்ணலாம்னா இடுப்பை பின்னாடி தள்ளி முட்டியை மடிச்சு ஸ்பைன் முதுகு நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு காலை யூஸ் பண்ணி எழுந்துருங்க. பாடியை ஒட்டி தான் இருக்கணும் வெயிட். ஸோ இந்த மாதிரி வெயிட் ஒட்டி வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு கொடுங்க. ஸோ இது ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது. அடுத்தது ஸ்பைன் ப்ரொடெக்ஷன். ஸ்பைனுக்கு வந்து இந்த இடுப்பு வலி பெல்ட் ஒன்று போடுவாங்க பாத்தீங்களா, அந்த பெல்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஆனா அதை விட பெஸ்ட் ஜிம்ல வந்து வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு வெயிட் லிஃப்டிங் பெல்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த மாதிரியான பெல்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க வெயிட் வேலைக்கு போனதுமே அந்த பெல்ட்டை எடுத்து போட்டு டைட்டா வந்து ஃபிட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெயிட்டை நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஃபார்ம்ல தூக்கி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த எக்ஸசைசஸையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் தூக்குற வேலையினால வரக்கூடிய முதுகுல வரக்கூடிய சேதங்களை பெரிய அளவுக்கு நீங்க குறைக்க முடியும். இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களோட வெப்சைட்ல பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் கோர்ஸ் வச்சிருக்கோம். அந்த கோர்ஸோட முக்கியத்துவம் என்னன்னா என்ன எக்ஸசைசஸ் பண்ணணுன்ற எக்ஸசைஸ் பிளான், அதை எப்படி பண்ணணுன்ற எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் அதுல இருக்கு. ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைன்லயுமே லைவ் எக்ஸசைஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க பெயின் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கான சரியான எக்ஸசைஸ் எங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியுமே அதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.